அதில் 7வது பாத்திரம் என்ற மர்மமான சக்தி கொண்ட ஒரு பாத்திரம் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த பாத்திரம் தவறான கைகளுக்கு சென்றால் உலகம் அழியும் என்று ஒரு பழைய கதை இருந்தது. வீரன் அதை தேடி வந்தான். அந்த பாத்திரத்தை என்னிடம் கொடுத்து விடு, இல்லையென்று உன்னை அழித்து விடுவேன். ஒருபோதும் இது உனக்கு கிடைக்காது. நான் உன்னை தடுப்பேன். அவன் அடுத்து எங்கு தாக்குவான் என்று எனக்கு தெரியும். என 7வது அறிவு எச்சரிக்கை கொடுத்தது. அடுத்த தாக்குதல் இடது பக்கம் வரும், குனிந்து விடு. அவன் வலது காலுக்கீழில் உதைக்க வருவான், விலகி விடு. இருளனே, உன் நகர்வுகளை நான் முன்கூட்டியே அறிவேன். அடே, இது உன் முடிவு. இது முடிந்தது, நீ தோட்டாய். 7வது பாத்திரத்தின் சக்தியை பயன்படுத்தி உன்னை தோற்கடிக்கிறேன். இருளனே, மறைந்து போ. இப்போது இதை பாதுகாப்பாக வைக்கிறேன். நான் இந்த உலகத்தை பாதுகாக்க என்றும் இருப்பேன். போர் நடக்கிறது. எதிரிகள் அதிகமாக வருகிறார்கள். அந்த அமானுஷ்ய கூட்டத்தின் தலைவன் அவர் மேல் பாய வரும்போது கண்ணன் சற்றும் அசராமல் ஒரு ஸ்லோ மோஷன் ஜம்ப் செய்து அதை ஒற்றை அடியில் வீழ்த்துகிறார். இருட்ட பார்த்து பயப்படுறவன் சாதாரண ஆளு, இருட்டுக்கே பயம் காட்டுறவன் இந்த டிராகன் கண்ணன்.